கேட்டு இந்த பேச வேணாம். ஏன் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல, எனக்கு ஏதோ தலைவர் பதவி கொடுங்கன்னு கேட்க வரல. கோயம்புத்தூர்ல இருந்து 300 கிலோமீட்டருக்கு மேல பயணித்து இந்த 5 ஆண்டுகளாக எங்களது குடும்ப பணத்தை செலவழித்து நாங்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த நிலைமைக்கு வந்தோமோ இதை விட 4 மடங்கு நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு கொள்கையை, ஒரே ஒரு நோக்கத்தை மட்டுமே கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும், குடும்பத்திற்கு நிரந்தரமான ஒரு படிக்கட்டு வேண்டும் என்று எண்ணினால் தயவு செய்து என்ன சொல்கிறேன் என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உங்களிடம் ஓட்டு கேட்கவோ பதவி கேட்கவோ வேறு எதற்காகவும் வரவில்லை. முதற்கண் இந்த நிகழ்வை பெரும்பாடுபட்டு சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண தம்பி லோகு யாதவ், ராமகிருஷ்ணன் சொன்னார் அவர் தொண்டையை போச்சுன்னு, உண்மையாவே தொண்டையை போச்சு. பெரியவர் சடகோபன் ஐயா, ராஜமாணிக்கம், 7G முரளி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, உங்கள் அனைவரையும் இதயபூர்வமாக இந்த அமைப்பின் சார்பில் பாராட்டுகிறேன். இங்கே மேடையிலே வீட்டிற்கும் என்ஜினியர் வெங்கடேசன், போயர் தலைவர் வெங்கடேசன், திருமதி பாரதி, ஸ்ரீநாத், லோக் யாதவ், சடகோபன் மற்றும் நிறைய உட்கார்ந்துருக்கீங்க. இதை சொல்லிட்டே இருந்தா லேட் ஆகும். நீங்க எல்லாருமே பெரியவங்க தான், எல்லாருமே முக்கியமானவங்க தான். திரு சம்பத் அவர்களே, ஆகவே உங்கள் அனைவரையும் உளமாற பாராட்டி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இது உரை அல்ல. ஆக்சுவலா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க வாழ்க்கையில என்ன முக்கியம் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த மீட்டிங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஓபிசி, பிசி, எம்பிசி, என்னடா சிசின்னு என்னென்னமோ சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிசி என்றால் ஆங்கிலத்தில் பேக்வர்ட் கிளாஸ் என்று அர்த்தம். எம்பிசி என்றால் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் என்று அர்த்தம். ஓபிசி என்றால் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று அர்த்தம். இதுல தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிசிகளை, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று பிரித்திருக்கிறார்கள். ஆனால் அகில இந்திய அளவில் பிசிக்கு ஒரே பேர் தான், அது இதர பிற்படுத்தப்பட்டோர் அல்லது ஓபிசின்னு பேரு. வழக்கம் போல இங்கேயும் பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக பிசிகளை பிசி, எம்பிசி என்று பிரித்தார்கள். அது உண்மையாகவே மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம் வாழ வேண்டும் என்று பிரித்திருந்தால் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் அது உண்மையா என்றால் ஒரு தவறான புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அந்த எம்பிசியில பயனடைந்தவர்கள் ஒரே ஒரு சமூகத்தினர், பாக்கி அந்த எம்பிசி லிஸ்ட்ல இருக்கிற பல பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. பிசி, எம்பிசி அல்லது ஓபிசி என்று எதற்காக சொல்கிறோம் என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்கள் ஆட்சி இருந்தது. அந்த மன்னர்கள் ஆட்சியின் போது கல்வி என்பது குருகுலத்தில் தான் கற்பிக்கப்பட்டது. அந்த குருகுல கல்வியை யார் கற்கலாம் என்றால் மன்னர் குடும்பத்தவர், மன்னர் விரும்பினால் அவருக்கு பிரதம மந்திரியாக உள்ளவர் குடும்பத்தினர், அவங்க மட்டும்தான் அந்த குருகுலத்தில் கல்வி கற்க முடியும். பாக்கி யாருக்கும் கல்வி கற்கிற வாய்ப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா சில பேர் நிறைய இந்த டிவி அது இதுல எல்லாம் பார்க்குறோம், இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னா கேவலமா பேசுறது, இடஒதுக்கீடுன்னா என்னமோ பிச்சை போடுற மாதிரி பேசுறது, இப்படி எல்லாம் பார்க்குறேன். அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக சொல்றேன். அந்த மன்னர் ஆட்சியில் மற்றவன் பெரிய வியாபாரியா இருக்கலாம், சத்திரியனாக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், தொழில் செய்பவனாக இருக்கலாம், அவன்லாம் அந்த குருகுலத்து பக்கமே போக முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் நீங்க மகாபாரதத்துல ஏகலைவன், அவங்க எல்லாம் கற்கும் போது மறைந்திருந்து அவர் அந்த வில்வித்தையை கற்றாராம். அடுத்து ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி வந்த பின்னாடி
அவங்க கிட்ட திவான்களாகவும் அவங்களுடைய நிர்வாகத்தில் மந்திரிகளாகவும் அவனுடைய நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியராகவும் இருந்தவர்களுக்கு ஒரு சில கல்வி நிறுவனங்கள், ரொம்ப லயோலா மாதிரி ஒரு சில கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் மட்டுமே இருந்தன. அவங்களுக்கு மட்டும்தான் அதுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்போ 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பின்னர் அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழகம் அந்த விஷயத்தில் முன்னோடிகள் தான். 1920 இருந்தே நிறைய சமுதாயத்தினர் 255 அதற்கு மேற்பட்ட சமுதாயத்தினருக்கு வாய்ப்பே இல்லை. அன்று பிராமணர்கள் தான் முதலியார்கள், சைவ முதலியார்கள், முதலியார்ல எல்லா முதலியார் செங்குத்தர்ல இந்த மாதிரி ஒரு சில ராவ் பகதூர், ஜமீன்தார், இப்படி ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கல்வி கற்கும் வாய்ப்பு, உயர் பதவிகளில் இருக்கும் வாய்ப்பு ஆகியவை கிடைத்தது. அதனால் அவங்க பசங்க எல்லாம் நல்லா படிச்சாங்க. ஏன்னா அவங்க அப்பா பாரிஸ்டர், அப்பா ஐபிஎம், இந்தியன் போலீஸ், ஐசிஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல ஐசிஎஸ். அப்ப அந்த குடும்பத்துக்கெல்லாம் பெரிய பதவிகளில் இருக்க அவர்களுக்கெல்லாம் படிப்பு, சிறந்த கல்லூரிகளில் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. இதை கண்ணுற்ற அந்த காலத்து டி.கே. நாயர், டாக்டர் சுப்பராயன், அதுக்கப்புறம் ஓமந்தூர் ரெட்டியார் போன்றவர்கள் எல்லாம் ஒரு அமைப்பை தென்னிந்திய சங்கம் என்று ஆரம்பித்து, இல்லை இல்லை மற்ற சமூகங்களும் படிக்க வேண்டும் அப்படின்னு தான் அதுக்குண்டான ஒரு சில அது ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜிஓ, செகண்ட் கம்யூனல் ஜிஓனால கொண்டு வந்தாங்க. அதை கூட அன்றைக்கு பிராமணர்கள் ஜட்ஜுகளா, ஹைகோர்ட் ஜட்ஜுகளா இருந்தவன் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டான், இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் 1950 கர்ம வீரர் காமராஜர் இந்திய அரசியல் சாசனம் பல்வேறு விவாதங்களுக்கு பின் டாக்டர் அம்பேத்கர், அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, சி சுப்பிரமணியம், டி.எம். காளியண்ணன் போன்றோர் நமது நாட்டில் உள்ள பிரஜைகள் அனைவரும் சமத்துவம் பெற வேண்டும், அனைவரும் முன்னேற வேண்டும் என்று அரசியல் அமைப்பு விவாதம், கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட் என்பார்கள், விவாதம் செய்து பல நூறு ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக இப்படி ஒரு சில பேர் தான் கல்வி கற்கும் வாய்ப்பு உள்ளது. பல சமூகங்கள், பல அல்ல, எக்ஸப்ட் 1 or 2 சமூகங்களை தவிர, ஒரு 1% தவிர 99% வாய்ப்பு இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ரெட்டியார், ஒரு நாயர், நாயுடு, ஒரு போயர், ஒரு முத்தரையர், ஒரு விவசாயி, இப்படிப்பட்டவர்கள் வாய்ப்பு இல்லாத பல கோடி பேர் முன்னேற வேண்டுமானால் என்ன செய்வது? ஏன்னா there was a big gap, மிகப்பெரிய இடைவெளி. அந்தணர்களுக்கும் சைவ முதலியார்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி. கல்வி கற்றவர்கள் ஒரு சில ஆயிரம் என்றால் கற்காதவர்கள் பல லட்சம். ஒரு நாடு முன்னேற வேண்டுமே ஆனால், ஒரு குடும்பம் முன்னேற வேண்டுமே ஆனால் அழியாத செல்வம் கல்வி. அந்த கல்வி பல 95% மேல் இல்லாமல் இருக்கிறது. என்ன செய்வது? அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா கல்வியும் கல்வி அறிவும் இல்லாதால் அரசு நிர்வாகத்தில் பங்கும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவுகள் 15, 16, 240 ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த 95% மேற்பட்டவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும். இவங்கெல்லாம் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கல்வி, அரசு பதவி, சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் பின்னணியில் உள்ள இந்த 95% மேற்பட்ட உள்ளவர்களுக்கு சலுகைகள் தர வேண்டும். ஏனென்றால் ஒரு வீட்டில் ஒரு மனிதனுடைய அறிவு என்பது 2 காரணிகளை பொறுத்து. ஒண்ணு, அவங்க அப்பா ஆயா எல்லாம் பெரிய ஐசிஎஸ், பாரிஸ்டர், திவான்களாக அரசு பதவிகளில் இருந்திருந்தால் அங்கு தினமும் பேசக்கூடிய ஒரு டாக்ஸே, அவங்களோட பேச்சுக்களே கல்வி அறிவு சார்ந்ததாக இருக்கும். நம்மை போன்ற விவசாயிகள், கைவினைஞர்கள், சாதாரணமான ஆட்கள், ஒரு விவசாயி காலையில் டே காட்டுல தண்ணி கட்டினியா, மாடுக்கு பருத்தி கொட்டை போட்டையா, ஒரு விஸ்வகர்மா என்ன சொல்லுவான், டே ஊழியெல்லாம் பாதம் முடிச்சியா, ஒரு கடையை திறந்து வச்சவன் டே கடைக்கு போனையா,
கடையில சாமானம் எல்லாம் இன்னைக்கு சந்தையில போய் வாங்கினேன், இதைத்தான் பேசுவான். ஆனா அவன் என்ன பேசுவான்? தம்பி இன்னைக்கு ஹிந்துல என்ன தலையங்கம், அவ ஐசிஎஸ் போனாலே அவன் என்னன்னா, வளர்ந்த சூழ்நிலை அப்படி என்றால் அவன் ஓரளவு படிச்சாலே 80 மார்க் வாங்கிடுவான். நம்ம பையன் புஸ்தகத்தை வாங்குறதுக்கு 4 நாள் ஆகும், புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து அதுல பொருளடக்கம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 நாள் ஆகும், எது முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படிக்கக்கூடியவன் அவன் என்னதான் சிரமப்பட்டு படித்தாலும் 50 மார்க் தான் வாங்குவான். ஆகவேதான் இந்த பசங்களுக்கு ஒரு 10 மார்க், அவன் 80ல பாஸ் பண்ணா இவனுக்கு 60ல பாஸ் பண்ணணும், அந்த முன்னுரிமை. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை, கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி. எப்போ 1950 அரசியலமைப்பு சட்டம், 1951ல கர்ம வீரர் காமராஜர் இந்த மாதிரி இங்க எல்லாம் பிராமணர் அவங்களே நிறைய இருக்காங்க, இந்த பெரிய பதவிகள் திவான் பகதூர், ராஜ் பகதூர் அப்படி இருக்காங்க, அதனால சாதாரணமானவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா ஹைகோர்ட்ல செண்பகம் துரைராஜன் கேஸ்னு ஒரு கேஸ், ஃபேமஸ் கேஸ், இதுல வந்து இடஒதுக்கீடு அடிச்சுட்டான். அதனால கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் ஏற்கனவே வந்துருச்சு, இதுல நீங்க அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று ஜவஹர்லால் நேருவிடம் சொல்லி 1951ல் முதல் அரசியல் சீர்திருத்தம், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்பார்கள். அதுல 15(4), 16(4) என்று 2 சரத்துக்கள் புகுத்தப்பட்டன. அந்த சரத்துக்கள் என்ன சொல்லன? அந்த சரத்துக்கள் இவ்வாறு வாய்ப்பு பெறாத 95% மக்களுக்கு கல்வியிலும் அரசு நிர்வாகத்திலும் பொது நிர்வாகத்திலும் பங்கு பெறும் போது அந்த போட்டிகளில் முன்னுரிமை தந்து அவர்களுக்கு உதவ வேண்டும், கல்வி கற்பதற்கு உதவ வேண்டும். இது அரசியல் சட்ட நிர்ணயம் அல்லது சட்டம் கொடுக்கும் அடிப்படை உரிமை அல்லது கேரண்டி. இதை கொடுத்து ஆகணும் அப்படின்னு போட்டாங்க. நான் அடுத்தது உங்களை எல்லாம் கேட்க விரும்புறது, ஐயா சொல்லுங்க, ஒரு குடும்பம் ஒரு நிம்மதியா இருக்கணும், அந்த குடும்பம் முன்னேறணும், நீங்க வயசானவங்க, அந்த குடும்பம் நிம்மதியா முன்னேறணும்னா என்ன இருக்கணும் சொல்லுங்க? என்ன ஒரு குடும்ப தலைவரா நீங்க என்ன அந்த குடும்பத்துல எதிர்பார்ப்பீங்க? பொருளாதாரம். பொருளாதாரம் எப்படி வரும்? என்னங்க ஐயா? கடுமையா உழைச்சா போய், அப்போ நம்ம வந்து ஒரு கடை நடத்துறோம், இது நடத்துறோம், கணக்கு எழுதுறதுக்காவது எஜுகேஷன் நாலேஜ் வேணும் இல்லைங்களா? 2 4ன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு அடிப்படை கல்வி வேணும் இல்லைங்களா? எது பறிக்க முடியாதது? பொருளாதாரத்தை நாளைக்கு வந்து ஏமாத்து ஒரு கணக்குள்ள போய் கணக்கு போட்டு பறிச்சுட்டு போயிடுவான். அப்ப அந்த பிசினஸ் நடத்துறதுக்கும் எந்த அறிவு வேணும்? கல்வி அறிவு. அதனாலதான் கல்வி என்பது பறிக்க முடியாத சொத்து, கல்வி அசைக்க முடியாத சொத்து. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று மன்னன் அதிவீரபாண்டியன் பேசினான். பிச்சை எடுத்தாலும் படுறான்னா ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கமலா ஹாரிஸ், சுந்தர் பிச்சை உலக அளவில் 18 சிஇஓக்கள் இந்தியாவில் இருந்து சென்றவர்கள். 18 சிஇஓக்கள் இந்தியாவில் இருந்து சென்றவர்கள். உலகில் இருக்கிற எலன் மாஸ்க் இருந்து டெஸ்லால இருந்து 18 பேர். ஆனா கவலைக்குரிய விஷயம் என்றால் அந்த 18 பேரில் ஒரு தமிழரும் கிடையாது. ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் உள்ள கல்விக்கூடங்களில் படித்தவர்கள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் தான். எல்லாரும் நம்மளை எதுல ஏமாத்துறான்? தரமான கல்வி கொடுக்கவில்லை, தரமான கல்வி கொடுக்கவில்லை. இவர்களது அரசியல் அனைத்தும் எஸ்சி எஸ்டி மற்றும் மைனாரிட்டிஸ், கிறிஸ்தவர் முஸ்லீம், இவங்க ஓட் பேங்க் அவர் ரீடைன் பண்றதுலையும், நம்மளை அவர் சொன்ன மாதிரி நம்மளை பிரிச்சு விட்டு காங்கிரஸ் என்றும் டிஎம்கே என்றும் பிஜேபி என்றும் இப்படி பிரிச்சு விட்டு நம்ம ஓட்டு வாங்குறதுல இருக்குதே ஒழிய, நம்மளுக்கு இலவச கரும்பு, இலவச 1000 2000 என்று பிச்சை போடுகிறார்கள். யார் பணத்தில்? நாம் கொடுத்த வரி பணத்தில் பிச்சை போடுகிறார்கள். இவன் அதுல வந்து பெரும்பாலான தின்னு போட்டு அந்த பாக்கி சுரண்டியறத நம்மளுக்கு கொடுக்கறான். இவங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கறானா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னால்,
இவர்கள் எவ்வளவு அயோக்கியர்கள் என்று சொன்னால், ஒரு அதிகாரத்தை கூட பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, ராமதாஸ், அன்புமணி, காந்திமதி, அவங்களோட வைகோக்கு அடுத்தது துரை வைகோ, நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் லட்சணம் இதுதான். அவன் குடும்பத்தை பற்றி கவலைப்படுகிறானே தவிர எங்களது ஓபிசி மக்களை பற்றி இவர்கள் யாரும் கவலைப்படவில்லை. தரமான கல்வி கொடுப்பதில் இவர்களுக்கு கவலை இல்லை. இவர்களுக்கு ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 65,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுகிறது. பெரும்பாலான ஓபிசிகளுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லை. இங்க சொல்லுங்க, எத்தனை பேர் ஸ்காலர்ஷிப் உங்க பசங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க. சட்டம் என்ன சொல்கிறது? எஸ்சி எஸ்டியும் ஓபிசியும் சமநிலையில் வைத்துத்தான் இந்திய அரசியல் நிர்ணயம், இந்திய அரசியல் சாசன சரத்துக்கள் கூறுகின்றன. அவர்களுக்கு படிப்பதற்கு எந்த ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நோ ஃபீஸ். என் பையனும் உங்க பையனும் படிச்சா சாதாரண காலேஜ்னா 10,000, என்ஜினியரிங் காலேஜ்னா 40,000, சேர்றதுக்கு ஒரு கேபிடேஷன் வட்டி வர கொடுத்து அடமானத்தை வச்சு பாத்திரம் மண்டத்தை வச்சு நகையை வச்சு படிக்கிறோம். ஆனால் அரசியல் சரத்து என்ன சொல்கிறது? இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எந்த தனியார் கல்லூரியிலாக உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்களா? தயவு செஞ்சு சொல்லுங்க. 1994 உருவாக்கப்பட்ட சட்டம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லையும் கொடுக்கணும்னு சொல்லுது. பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லையும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லுது. பணம் கவர்மெண்ட் கொடுக்கலாம், ஆனால் அவனும் அப்ளிகேஷன் வாங்கி அனுப்பணும்னு சொல்லுது. எவனாச்சும் பண்றானா? நான் கேட்பதெல்லாம் நமது வாழ்க்கையின் அடிப்படை கல்வி, நமது வாழ்க்கையின் அடிப்படை ஜாப் அல்லது உத்தியோகம். இப்படிப்பட்ட அடிப்படையை பற்றி நாம் கவலைப்படாமல் இந்த விவசாயிகளுக்கு கொடுப்பான். என்னன்னா, பொருளுக்கு உரிய விலை கொடுக்க மாட்டான், வேலைக்கு ஆள் கிடைக்காது, கஷ்டப்பட்டு அவன் கொண்டு போனா மார்க்கெட்ல சரியான ரேட் இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் தோட்டம் வச்சிருக்கிறோம். நாங்க முதல்ல கரும்பு தான் போட்டு இருந்தோம். அமராவதி கோஆபரேட்டிவ் சுகர் ஆலையை இந்த 2 வருஷமா மூடிட்டான். வெட்டினா என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த வருஷம் கரும்பு பூத்து நிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பத்தி எல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி கஷ்டப்படும் குடும்பங்களை பற்றி அவன் நினைப்பது இல்லை. அவன் நினைப்பது ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கியை மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி தனது பையன் அரசியலுக்கு வர வேண்டும், பேரன் வர வேண்டும், அடுத்தவன் வர வேண்டும், தன் குடும்பம் கோடி கோடியாக கொள்ளையடிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கும் இந்த அரசியல்வாதிகள் எங்கள் குடும்பத்தை பற்றி ஏன் நினைக்கவில்லை? அரசியல் சாசனம் கொடுத்த அடிப்படை உரிமைகளை ஏன் கிடைப்பதில்லை? நம்மிடம் வரும் எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் இந்த ஊரில் எத்தனை பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது, எத்தனை பேருக்கு படிப்பில் முன்னுரிமை கிடைத்தது, எத்தனை பேர் அரசு வேலையில் பொது நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் என்று எவனாவது ஒருவன் கேட்டிருக்கிறானா? இதுவரை சொல்லுங்க. ஒரு வேலைக்கு போனா 25 லட்சம் கொடுனா, ஒரு டிரான்ஸ்பர் வாங்கினா 10 லட்சம் கொடுக்கறான். ஒரு ரெஜிஸ்ட்ராரா இருந்த 4 நாளைக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் போனேன். ஒரு செட்டில்மெண்ட் என் சொந்தக்காரருக்கு அவங்க அவங்க பிள்ளை பசங்களுக்கு எழுதுறதுக்கு வாய் கூசாம 2 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்கறான். அப்புறம் நான் கார்ல இருந்து இறங்கி போய், ஏயா என் குடும்பம் அவன் குடும்பம் அவன் குழந்தைகளுக்கு எழுதுறான், இதுல 2 லட்சம் ரூபாய்க்கு என்னையா வேலைன்னா, சார் நான் 1 கோடி ரூபாய் கொடுத்து மூர்த்தி மினிஸ்டர் கொடுத்துதான் சார் இந்த வேலைக்கு வந்தேன். பொய் சொல்லவில்லை, சத்தியத்திற்கு சொல்கிறேன், பொய் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு அரசு நிர்வாகம். ஆங்காங்கே பாத்தீங்கன்னா குடிச்சு சாகறான். விஜய் பப்ளிக் மீட்டிங் போய் சாகறான். முந்தா நாள் நாமக்கல்ல அவன் பாட்டுக்கு இந்த முனிசிபாலிட்டிக்காரன் ஒரு குழியை தோண்டி போட்டு போயிட்டான். அது தண்ணி ஊறி ஒரு குழந்தை போய் விழுந்து செத்து போச்சு. உடனே 20 லட்சம் ரூபாய் இந்த கமிஷனர் அவனை கூப்பிட்டு கொடுக்கிறாரு. எங்கள் உயிர் என்றால் 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு கொடுத்து உடனே அதை ஊசி மூடிறது. நம்ம 1000-2000 கோட்டு போடுற மக்கள் தானே. இவன் யோகியனா நல்லவனா? இவனால நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் படிப்பும் உத்தியோகமும் நாட்டில் ரோடும் மற்றதும் கிடைக்குமா என்றா பார்க்கிறோம். அந்த மாதிரி தான் செத்தோடனே 20 லட்சம். பையன் செத்து போயிட்டான். 20 லட்சம் ஒழுங்கா போலீஸ்காரன் பந்தோபஸ்து கொடுத்திருந்தா அவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்காது.
சாராய இரவல் நடந்திருக்காது. ஸ்கூல்ல 11 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சு கொண்டு போட்டான். 11th படிக்கிற பசங்க. எங்கு பார்த்தாலும் பேப்பரை திறந்தால், டிவியை திறந்தால் கற்பழிப்பு, கொலை, மரணம். என்ன நிர்வாகம் நடக்கிறது? இது கட்சியை பற்றி நான் பேசவில்லை. மக்களுக்கெல்லாம் உணர்வு இல்லையா? நம்ம குழந்தையை கொண்டுட்டு நம்ம குழந்தை செத்ததுக்கு யார் அப்பம் விட்டு பணத்தை தூக்கி இவனுக்கு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. நான் என்ன கேட்கிறேன், சரி பரவாயில்ல, நீ நஷ்டீடு கொடுத்தால் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் அந்த கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் சாராய விற்பனைக்கு கண்ணை மூடிக்கொண்டு 30 வருடமாக அந்த இடத்தில் கள்ளக்குறிச்சியில் சாராய விற்பனையை கண்டுகொள்ளாமல் விட்டீர்கள்? அல்லது நஷ்டீடு கொடுத்த பணத்தை அவர்கள் சம்பளத்தில் இருந்து ஏன் பிடிக்கவில்லை? இதை ஏன் மக்கள் கேட்பதில்லை என்று கேட்கிறேன். நாம் எதையும் அடிப்படையில பாக்குறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் முதல்வர். இப்போ எலெக்ஷன் அப்ப பாத்தீங்கன்னா அது எடப்பாடி ஆகட்டும் இவனாகட்டும் எல்லா பயலும் அள்ளி வீசுறான். இவன் 5000 கொடுங்குறான், இவன் 1000 கொடுங்குறான். நீங்களாம் எலெக்ஷன், நீங்களாம் சீஃப் மினிஸ்டர் இருந்தீங்கல்ல, நீங்களாம் ஏன்டா கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறேன். அவன் என்ன சொல்றான், இவன் 10,000 கோடி கொள்ளை அடிச்சாங்கிறான். இவன் என்ன சொல்றான், அவன் 10,000 கோடி. அவங்க மொத்தம் 2 பேரும் கொள்ளை அடிச்சுட்டே இருக்கிறீங்க. நம்மளும் மாத்தி மாத்தி 2 பேருக்கு தான் ஓட்டு போட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இடஒதுக்கீடு இந்திய அரசியல் சாசனத்தில் 1950 கொடுக்கப்பட்டது. 1992 வரை 42 வருடங்கள் மத்திய அரசில் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. அதில் டிஎம்கே இருந்தா, ஏடிஎம்கே இருந்தா, எல்லாரும் இருந்தா, யாரும் கேட்கல. 42 ஆண்டுகள் மத்திய அரசில் கல்வி அரசு பணிகளில் கொடுக்கப்படவில்லை. விபி சிங் 1989 எண்டுல வந்தவர் முதல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், கால் கலேக்கர் கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தான், தூக்கி பேல போட்டான் காங்கிரஸ்காரன். 2வது மண்டல் கமிஷன், பிபி மண்டல் 1980 ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இந்த மாதிரி இத்தனை ஜாதி இருக்குது, இவன் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், இவன் எல்லாம் படிப்பு, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு இல்லை கொடுங்கடான்னு. அதையும் வாங்கி குப்பையில போட்டான். அதன் பின்னர் விபி சிங் வந்தவர், என்னடா எங்க பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் இருக்குதுன்னு பார்த்து மண்டல் கமிஷனை அறிக்கை எடுத்து 27% கொடுத்தார். அதையும் இந்தியாவெங்கும் குறிப்பாக சத்திரியர், ஜாட், பிராமணர் போன்ற ஜாதிகள் எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி, தடியடி குண்டடி என்று நடத்தி பல இளைஞர்கள், ஓபிசி இளைஞர்களை உயிரோடு தீ வைத்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்திரா சகானி என்ற வழக்கு 9 அரசியல் கொஞ்சம் போருங்க, 9 பேசாதமா, பேசுறதுன்னா வெளியே போங்க. 9 ஜட்ஜு சேர்ந்து 27% கொடுத்தாங்க. அதுல என்ன வச்சுட்டான், ஓபிசி தான் இழிச்சுவாயன், உனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருந்தா ஓபிசி சர்டிபிகேட் கிடையாது. இப்ப அதை 8 லட்சமா உயர்த்தி இருக்கிறான். அப்படி கொடுத்த 27% இன்னைக்கு வரைக்கும் 18.8% தான் கொடுத்திருக்கிறான். இன்னியும் அதுல உங்களுக்கு ஏறத்தாழ 9% கொடுக்கல. 9 லட்சம் பணியிடங்கள் கொடுக்கப்படவில்லை, யாரும் கேட்கல. 9 லட்சம்னா ஒருத்தன் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா அவன் அண்டி இருக்கிற 10 பேர் 5 பேர் படிச்சாங்க கூட இன்னும் 5 பேருக்கு அந்த ஒரு கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆகாத பையனுக்கு, ஒரு பெண்ணுக்கு அவங்க அண்ணனுக்கு அரசு வேலை கிடைத்திருந்தால் கிடைத்திருக்கும். யாரும் இதை பற்றி இன்று வரை பேச மறுக்கிறார்கள். ஏன்னா நம்ம கேட்கறது இல்லை. ஓபிசிகளுக்கு பேக்லாக், பின்னடைவு பணியிடங்கள் என்று இருக்கிறது. அது தமிழக அரசில் கொடுக்கப்படுவதில்லை, ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுவதில்லை. 103வது அரசியல் பிரிவின் கீழ் அந்தந்த மாநிலங்கள் மீண்டும் கணக்கெடுத்து பிசிகளோட இடஒதுக்கீடு, ஸ்காலர்ஷிப்பு, எஜுகேஷன் அட்மிஷன் இதுக்கெல்லாம் நீங்க தான், அந்தந்த ஸ்டேட் தான் நீங்க பிக்ஸ் பண்ணணும்னு 2018-19 கொடுத்தான். நாங்க எவ்வளவோ போராட்டம் கோர்ட்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஸ்டாலின் அதை பத்தி பேச மாட்டேங்கிறார். எடப்பாடியும் பேசல, ஸ்டாலினும் பேசல. ஆனா ஆந்திரால கொடுத்துட்டான், பீகார்ல கொடுத்துட்டான். ஆனா கொடுத்ததுல ஒரு சில டெக்னிக்கல் ரீசன்னால ஸ்டாப் பண்ணியிருக்கான். கர்நாடகால எல்லா வாதியாருக்கும் 10 நாள் லீவ் கொடுத்து கணக்கெடுத்து கொடுக்குறான். ஆனா இங்க கொடுக்க மாட்டேங்கிறான்.
இது இந்த இந்த பிரச்சனை எது? நம்ம படிப்பு, நம்மளோட வேலை எல்லாத்துலயும். அதை விட தமிழக அரசில் நடக்கும் கொடுமை என்னவென்றால், நான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட போர்டு மெம்பர் இன்சார்ஜ் சேர்மனா இருந்தேன். 10.5 லட்சம் பேர் 2011 அரசு ஊழியர்கள். இன்று பாத்தீங்கன்னா 8 லட்சம் பேர். மக்கள் ஜனத்தொகை உயர்கிறது, அரசு பதவிகள் குறைகிறது. ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் முதல் அரசு மருத்துவர்களிலிருந்து ஆசிரியர்கள் வரை எல்லாம் ஒப்பந்த பணியாளர். அப்போ ஒப்பந்த பணியாளர்னு போறவன் உங்களுக்கு ஒழுங்கா சொல்லி தருவானா, ஒழுங்கா குப்பை கூட்டுவானா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, படித்த இளைஞர்களுக்கு ஒரு அரசு வேலை, பொது நிறுவன வேலை வாய்ப்புங்கிறது குறைஞ்சிட்டே போகுது. ஒப்பந்த பணியாளர்கள் என்றால் பயன்படுபவர்கள் யார்? அந்த ஒப்பந்தக்காரன், கான்ட்ராக்ட்காரன் தான். ஏன்னா அவன் லாபம் சம்பாதிச்சுட்டு தானே பாக்கி இருக்கிறத தானே உங்களுக்கு ஃபீல்டு கொண்டு வருவான். அதற்கு காரணம் 2 தானே இருக்க முடியும். ஒண்ணு, அரசு சரியா நிர்வாகம் பண்ண முடியல. அடுத்தது, எங்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லைன்னா 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கீங்க. ஒருத்தன் தலையில, உங்க எல்லா தலையிலும் 1,25,000 மேல கடன் இருக்கு. பிறந்த குழந்தை கூட. எத்தனை டேம் கட்டினீங்க, எத்தனை பவர் ப்ராஜெக்ட் பண்ணீங்க. இன்னும் நம்ம பவர் வெளியில இருந்து தான் பவர்னா கரண்ட் வாங்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு யூனிட்டுக்கு 1.5 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. நீர்த்தேக்கம் கர்ம வீரர் காமராஜர் காங்கிரஸ் காலத்துக்கு அப்புறம், அந்த காலத்து காங்கிரஸ், அதுக்கப்புறம் பெரிய நீர்த்தேக்கங்கள் என்றே இல்லை. படிப்பில் பார்த்தால் NIRF என்று தேசிய மதிப்பீட்டு ஆணையத்தின்படி உங்க அண்ணா யூனிவர்சிட்டி 20வது ரேங்க்ல இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 30வது ரேங்க்ல இருக்குது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பீத்திக்கிறாங்க. 100 என்ஜினியரிங் காலேஜில் போலி ஆசிரியர்கள். அதாவது ரத்ன சபாபதியே 10 காலேஜில் வாத்தியார். அப்படின்னா அந்த பசங்களுக்கெல்லாம் ஒழுங்கான டீச்சிங் கிடைக்குமா? 100க்கு மேற்பட்ட 108 ஆரம்ப பள்ளிகள் மாணவர்கள் இல்லை என்று மூடப்பட்டது. இப்படியெல்லாம் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரே ஆசிரியர் 5 பள்ளிகள், அந்த ஒரு ஆசிரியர் பள்ளின்னு அந்த குழந்தைகள்லாம் ரோட்ல உட்கார்ந்தாங்க. மக்களே, இது ஏன் நான் சொல்றேன்னா, நான் என்னோட ஒரு குடும்பமா நினைச்சு சொல்றேன்னா, நம்ம பாட்டு கண்ணை மூடி DMK, ADMK, காங்கிரஸ், BJPன்னு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பயலுக ஏதோ பணம் கொடுத்தா, இலவசம் கொடுத்தா இது பண்ணிடுவான்னு போடுறான்னு ஒழிய, நமது குடும்பத்திற்கு ஒரு நிரந்தர பாதுகாப்பு, ஒரு நிரந்தரமான முன்னேற்றத்திற்கு எந்த விதமான ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல், அட்லீஸ்ட் 42 வருஷமா கொடுக்கல. இப்போ 9 லட்சம் பணியிடங்கள் கொடுக்கவில்லை. அரசு பணியிடங்களை குறைத்துக் கொண்டு வருகிறீர்கள். ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இத்தனை இருக்கு. இது எல்லாத்தை விட கொடுமை ஒண்ணு சொல்றேன்னா, தம்பி சொன்னாங்க, இப்ப டிக்னு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் போனா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு லோன் கொடுக்குறான்னு. லோன் கொடுக்குறான். ஆனா இதே அம்பேத்கர் என்டர்பிரனர் ஸ்கீம்னு ஒரு கொண்டு வந்திருக்கான் தமிழ்நாட்டில். ஏன்னா இவனுக்கெல்லாம் நான் அவங்க மேல எனக்கு கோபம் இல்லை. அவங்களும் சகோதரர்கள் தான், முன்னேறட்டும். நான் கேட்பதெல்லாம், எங்களிலையும் ஒரு எத்தனையோ விஸ்வகர்மா சமூகத்திலிருந்து, சலவையாளர்லிருந்து, ரெட்டியார்லிருந்து எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள். அவங்களுக்கே கொடுக்க மாட்டேங்கிறேன். அம்பேத்கர் என்டர்பிரனர் ஸ்கீம்ல அரசாங்கம் ஒரு SC தொழில் தொடங்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள். அதில் 35 லட்சம் அவர்களுக்கு ஃப்ரீ மானியம், 35% மானியம். எத்தனையோ பேர் அந்த 500 கோடியில வாங்கியிருக்காங்க. அது எத்தனை பேர் திருப்பி கட்டினாங்கிறதுக்கெல்லாம் நான் போக வரும்ல. அதே மக்கள் வெளிநாடு சென்று படிப்பதாக இருந்தால் அரசு 35 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுத்தல். ஏன் இதை OBC-களுக்கோ BC-களுக்கோ கொடுக்க மாட்டீர்கள்? ஏன்னா நம்ம யாரு, நம்ம மந்திரி, நம்ம MLA எல்லாம் அவர்கள் அரசியல் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்கள் ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்டவர்கள், எடப்பாடிக்கு கட்டுப்பட்டவர்கள், அவர்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், சமுதாயத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. சமுதாயம் என்பது என்ன? பல குடும்பங்கள் சேர்ந்தது சமுதாயம். நான் கவுண்டர், நான் நாயுடு, நான் ரெட்டியார் என்று ஓட்டு வாங்குபவர்கள் அதன் பின்னர் அடுத்த வருஷமோ, அதுக்கு அடுத்த வருஷமோ அல்லது 5வது வருஷமோ தான் வர்றாங்க ஒழிய, அந்த சமூகத்தின் பிரச்சனை என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தனும் பார்த்து பண்ணியிருந்தாங்க கூட இன்னைக்கு ஓரளவு நம்ம பசங்கள்லாம் நம்ம ஃபீஸ் கடனுடனே வாங்கி கட்டாமையே படிச்சிருப்பாங்க.
ஆனால் அவர்களுக்கு அக்கறை இல்லை. 10.5 ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு கொடுக்கிறார்கள். பாக்கி இருக்கும் சமூகம் எல்லாம் அட எங்களுக்கும் கொடுப்பா, எங்க விஸ்வகர்ம சமுதாயத்திலயோ ஒரு நாயுடுலயோ ரெட்டியார்லயோ முத்தரையர்லயோ நிறைய படிக்காதவங்க இருக்கிறாங்க, கேட்க வைக்கவில்லை. ஏற்கனவே 15% வேலையில் இருப்பவர்களுக்கு 10.5% கொடுக்கிறார்கள். ஒருவர் கூட இந்த பிசி என்று பேசக்கூட மறுக்கிறார்கள். நமது முதல்வர், முந்தைய முதல்வர், இவர் யாருக்கும் நாங்க 2 தடவை எல்லாரும் போய் பார்த்தோம். போய் பார்த்து சொன்னோம், அப்பா இப்படி எல்லாம் எங்க பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாம் அடிச்சு கொண்டு போய் கொடுத்தா நம்ம முதல்வர் என்ன சொன்னாரு, பார்க்கலான்னாரு. மாஜி முதல்வர் எடப்பாடி சார் என்ன சொன்னாரு, நம்ம ஆட்சியில் வந்தா பார்த்துக்கலாங்க. அவர் நம்ம என்ன சொல்றோன்னு கூட புரிஞ்சுக்கல. அதுக்கு அடுத்தது செல்வ பிறந்தகை என்னன்னாரு, இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அண்ணா சாப்பிட்டு போலான்னாரு. நாங்க சொன்னோம் சாப்பிட வரல. என்ன உண்மையா இல்லையா? கேளுங்க, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வேணாலும் அவர்கிட்ட கேளுங்க. இப்படிதான் லட்சணம் இருக்குது. 2 தடவை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நான் என்னன்னா மதுரையில் மாநாடு போட்டோம், ஆர்ப்பாட்டம் போட்டோம், ரோட்ல நின்னா எல்லாம் பண்ணோம். நாம் அதுக்கு அடுத்தபடியா இந்த இயக்கம் என்ன முடிவு செய்தது, இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி 2020 எண்டில் ஸ்டார்ட் பண்ணுது. நம்மளால ஆனதை ஏதாச்சும் இந்த மக்களுக்கு செய்வோம் அப்படின்னு சமூக சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோம். அதுல தம்பி சொன்ன மாதிரி obcright.org என்ற வலைத்தளத்தை சற்றேறத்தாழ பல லட்சம், ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் செலவழித்து உருவாக்கி இருக்கிறோம். அதை டெய்லி மெயின்டைன் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனை அரசு பணியிடங்கள், எத்தனை பிரைவேட் பணியிடங்கள், எத்தனை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வருது. அதெல்லாம் எல்லாமே குழந்தையிலிருந்து என்ன படிப்பு படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எங்கு படிக்கலாம், பணம் இல்லை என்றால் எங்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும், பாட புத்தகங்களும் அதிலேயே போட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி அப்பப்ப குரூப் வரும்போது அதுல கோச்சிங் நடத்துறோம். இன்க்ளூடிங் டெட்டுக்கு கூட மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்தியிருக்கோம்.